வீட்டுக்கு எந்த மாடல் யூஸ் பண்ணா கரெக்டா இருக்கும்? நம்ம இப்போ வீட்டுக்கு பாத்தீங்கன்னா இது வந்து லிட்டர்ஸ் பர் ஹவர் மாடல்ஸ் தான். நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா 2000 LPH இருந்து மாடல் ஸ்டார்ட் ஆகும். 1000, 15,000, 20,000 இப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாடல்ஸ் வச்சிருக்கோம். நம்ம இது எப்படி செலக்ட் பண்றோம்னா, இப்போ நம்ம உதாரணத்துக்கு பம்ப் ஆன் பண்றோம். பம்ப் ஆன் பண்ணி ஓவர் ஹெட் டேங்க் எவ்வளவு நேரத்துல நிறையுது, அதாவது ஒரு 1000 லிட்டர் டேங்க் வந்து ஒரு 20 நிமிஷத்துல நிறையுதுன்னு வச்சுக்கோங்க. அது இன்டூ 3 போட்டுக்கோம். 60 நிமிஷத்துக்கு பாத்தீங்கன்னா இன்டூ 3 வரும். அப்போ உங்களுக்கு 3000 LPH மாடல் வந்து லிட்டர்ஸ் பர் ஹவர் மாடல் வந்து நீங்க செலக்ட் பண்ணுங்க. இப்போ ஒரு வீட்டுக்கும் பாத்தீங்கன்னா பம்ப் ஆன் பண்ணி அந்த டேங்க் எவ்வளவு நிறையுதுன்னு ஒரு கேல்குலேஷன் பண்ணி அதுக்கேற்ற போல மாடல்ஸ் நம்ம இல்ல மெயின்டெனன்ஸ் இருக்குங்களா? வீக்லி ஒன்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம இந்த பேனல ப்ராசஸ் கிளீனிங் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். செமி ஆட்டோமேட்டிக் மாடல்ல இது கிளீனிங்ல ப்ராசஸ் இருக்கும்போது ரன் ஆகும். வீக்லி ஒன்ஸ் நீங்க கிளீனிங் மாட்டிட்டு ஒரு ட்ரெயின் வால் கொடுத்துருக்கோங்க. இந்த ட்ரெயின் வால் ஓபன் பண்ணீங்கன்னா இதுக்குள்ள பிடிச்சி வைக்கிற அந்த ஸ்கேல்ஸ் அதாவது உப்பு வந்து ப்ராப்ளம் ரிலீஸ் ஆகிட்டு வரும். அதே போல நம்மளுக்கு வந்து பவர் கன்சப்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு 1 hour ரன் ஆனா உங்களுக்கு 30 watts தான் இருக்கும். ஃபேனோட கம்மியா கன்சியூம் பண்ணுவோம். ஆமா, கண்டிப்பா. ஏன்னா நம்ம இது வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா ரன் ஆக போறது. நம்ம இது வந்து பேனல் வந்து நம்ம வந்து ஸ்டார்டர் பம்போட ஸ்டார்டர் கனெக்ட் பண்ணிருக்கோம். பம்பான பண்ணும்போது தான் இது இந்த பேனல் வந்து ஆன் ஆகும். நீங்க டைம் இது ஆஃப்ல தான் இருக்கும். பாத்தீங்கன்னா இப்போ ரன் ஆகுது ஆஃப்ல இருக்கும். இப்போ நீங்க தண்ணி ஆன் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது ஆன் ஆகும்.